அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 6. குட்டுஜோவின் இரக்கமனம். நவம்பர் மாதம் 5ஆம் தேதிதான் கிராஸ்னோ போர் என்று அழைக்கப்படும் போரின் முதலாவது நாளாகும். மிகுந்த வாக்குவாதங்கள் ஏற்பட்ட பின்பு தங்களுடைய இடங்களுக்கு போகாமல் ஜெனரல்கள் தவறுகள் செய்த பின்பு நேர்மாறான உத்தரவுகளோடு உதவியாளர்களை அனுப்பிய பின்பு அன்று மாலையில் எதிரி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றும் ஆகவே எந்தவிதமான போரும் நடக்க முடியாது என்றும் தெளிவாக தெரிந்தது. அதன் பின்னால் குட்டுஜோ தாம் தங்கியிருந்த கிராஸ்னோவிலிருந்து புறப்பட்டு டோப்ரோவுக்கு போனார். அந்த இடத்திற்கு அன்று அவருடைய தலைமை காரியாலயம் மாற்றப்பட்டிருந்தது. அன்று பகல் பூராவாக தெளிவாக இருந்தது. உறைபனி பெய்து கொண்டிருந்தது. தம்முடைய கொழுத்த சிறிய வெள்ளை குதிரை மீது டோப்ரோவுக்கு குட்டுஜோ சவாரி போனார். அவருக்கு பின்னால் அதிருப்தி அடைந்த ஜெனரல்களை கொண்ட பிரம்மாண்டமான பரிவாரமானது மெதுவான குரலில் தங்களுக்குள் பேசிக்கொண்டு போனார்கள். அன்று பிடிபட்ட பிரெஞ்சு கைதிகள் 7000 பேர். அந்த ரஸ்தா பூராவாக கணப்பு மூட்டங்களுக்கு முன்னால் கூடியிருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். டோப்ரோவுக்கு சமீபத்தில் ஏராளமான கைதிகள் பேசிக்கொண்டும் சரியான உடைகள் இல்லாதபடியால் தங்களுக்கு அகப்பட்டதை கொண்டு மூடிக்கொண்டும் பிரெஞ்சு பீரங்கிகளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சேனாதிபதி நெருங்கியதும் அவர்களுடைய பேச்சு நின்றது. எல்லாருடைய கண்களும் குட்டுஜோ மீது திரும்பின. சிவப்பு நடாவை சுற்றிய ஒரு வெள்ளை தொப்பியை அவர் தரித்து கொண்டிருந்தார். உள்ளே துணி வைத்து தைக்கப்பட்ட அவருடைய வெளிக்கோட்டானது அவருடைய தோள்களில் துருத்தி கொண்டிருந்தது. தம்முடைய வெள்ளை குதிரை மீது அவர் மெதுவாக போய்க் கொண்டிருந்தார். அந்த பீரங்கிகளையும் கைதிகளையும் எங்கே பிடித்தார்கள் என்பதை பற்றி ஒரு ஜெனரல் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். குட்டுஜோ எதையோ நினைத்து கொண்டிருப்பவர் போல காணப்பட்டார். அந்த ஜெனரல் சொல்லி வந்ததை அவர் கவனிக்கவில்லை. தமது கண்களை இடுக்கிக் கொண்டு அங்கே பரிதாபகரமாக நின்று கொண்டிருந்த கைதிகளை உன்னிப்பாய் குத்திட்டு பார்த்தார். அவருடைய தோற்றத்தில் அதிருப்தி காணப்பட்டது. அந்த கைதிகள் எல்லாருமே பனியினால் மூக்குகளிலும் கன்னங்களிலும் புண்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். எல்லாருடைய கண்களும் சிவந்து வீங்கி கண் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தன. ஒரு பிரெஞ்சு கூட்டம் ரஸ்தாவிற்கு சமீபத்தில் நின்று கொண்டிருந்தது. அவர்களில் ஒருவனுடைய முகத்தில் புண்ணிறைந்திருந்தது. அவனும் மற்றொருவனும் சேர்ந்து பச்சை மாமிசத்தை தங்கள் கைகளால் பேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சவாரி வருகிறவர்களை பார்த்தபோது அவர்களுடைய பார்வையானது கோரமாகவும் மிருகத்தனமாகவும் இருந்தது. கெடுதலான நோக்கமும் அவர்களுடைய பார்வையில் தோன்றியது. குட்டுஜோ ஒரு தடவை பார்த்த பின்பு முகத்தில் புண் நிறைந்திருந்த அந்த பிரெஞ்சுக்காரன் தனது முகத்தை திருப்பி மீண்டும் தான் செய்து வந்த வேலையை தொடர்ந்து செய்தார். அந்த 2 வீரர்களையும் குட்டுஜோ உன்னிப்பாக நீண்ட நேரம் நோக்கினார். தமது முகத்தை சுழித்து கண்களை இடுக்கி சிந்தனையோடு தமது தலையை ஆட்டினார். மற்றொரு இடத்தில் ஒரு ருஷ்ய சிப்பாய் ஒரு பிரெஞ்சுக்காரனிடம் எதையோ சிநேகபாவத்தோடு சொல்லி சிரித்து அவன் தோளை தட்டி கொடுத்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். குட்டுஜோவின் முகத்தில் பழைய மாதிரியான தோற்றமே காணப்பட்டது. அவர் மீண்டும் தமது தலையை ஆட்டினார். நீர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர் என்று அவர் தம்மிடம் முன்னால் பேசிக்கொண்டிருந்த ஜெனரலிடம் கேட்டார். அந்த ஜெனரல் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து ப்ரோப்ராஜென்ஸ்க் என்ற பட்டாளத்தைச் சேர்ந்தவர்களால் கைப்பற்றப்பட்ட சில விருதுகளை சேனாதிபதிக்கு காட்டினார். ஓ, விருதுகளா என்று குட்டுஜோ கூறினார். அவருடைய மனதில் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனையிலிருந்து கஷ்டத்தோடு தமது மனதை திருப்புவதற்கு முயற்சி செய்ததாக காணப்பட்டார். அவர் பராக்கு புத்தியோடு தம்மை சுற்றிலும் பார்த்தார். எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை நோக்கி அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. ப்ரோப்ராஜென்ஸ்க் பட்டாளத்திற்கு முன்பாக அவர் நின்றார். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தமது கண்களை மூடினார். அந்த விருதுகளை தாங்கிக் கொண்டிருந்த சிப்பாய்களை அந்த விருதுகளோடு வந்த சேனாதிபதியை சுற்றி நிற்கும்படி பரிவாரத்தைச் சேர்ந்த ஒருவர் கூறினார். சில வினாடிகள் குட்டுஜோ மௌனமாக இருந்தார். பின்னால் தம்முடைய பதவிக்காக செய்ய வேண்டியிருந்த கடமையை தயக்கத்தோடு ஒப்புக்கொண்டார். தமது தலையை உயர்த்தி பேச ஆரம்பித்தார். அதிகாரிகள் ஏராளமாக அவரை சுற்றி கூடினார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அதிகாரிகளை உன்னிப்போடு பார்த்தார். அவர்களில் பலரை அவர் அடையாளம் தெரிந்து கொண்டார்.
நான் உங்களுக்கு எல்லாம் வந்தனம் சொல்லுகிறேன் என்று அந்த சிப்பாய்களை பார்த்து சொல்லிவிட்டு மீண்டும் அதிகாரிகளையும் பார்த்து சொன்னார். அவரை சுற்றி அமைதி நிலவியிருந்தபடியால் அவர் மெதுவாக சொல்லிய வார்த்தைகள் தெளிவாக கேட்டன. உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய கடினமான விசுவாசமான சேவைக்காக வந்தனம் சொல்லுகிறேன். வெற்றி பூரணமானதாய்விட்டது. ருஷ்யா உங்களை ஒரு காலம் மறக்காது. எக்காலமும் உங்களுக்கு பெருமை ஏற்படுவதாக. அவர் பேசுவதை நிறுத்தி தம்மை சுற்றிலும் பார்த்தார். அதை தனித்துப்பிடி, அதை தனித்துப்பிடி என்று அங்கே கையில் வைத்து கொண்டிருந்த பிரெஞ்சு கழுகு கொடியை ஒரு சிப்பாய் புரோப்ராஜன்ஸ் கொடிகளுக்கு முன்பாக தற்செயலாக தாழ்த்திய போது கூறினார். இன்னும் தனி, இன்னும் தனி, அப்படித்தான், ஜே ஜே வாலிபர்களே என்று அவர் அங்கிருந்த வீரர்களை பார்த்து பேசினார். ஜே ஜே என்ற கர்ஜனைகள் ஆயிரக்கணக்காக கேட்டன. சிப்பாய்கள் கோஷமிட்டு கொண்டிருந்த போது குட்டுஜோவ் தமது சேணத்தில் இருந்தபடியால் முன்னால் சாய்ந்து தலை வணங்கினார். அவருடைய கண்ணில் ஒரு அமைதியான கேலியான ஒளி பிரகாசித்தது. இதோ பாருங்கள் சகோதரர்களே என்று அவர் அங்கே கோஷங்கள் முடிந்ததும் பேசினார். திடீரென்று அவருடைய குரலும் அவருடைய முகத்தோற்றமும் மாறின. இப்பொழுது ஒரு சேனாதிபதியாக அவர் பேசவில்லை. தமது தோழர்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லப்போகும் சாதாரண வயோதிக மனிதராக அவர் காணப்பட்டார். அங்கு கூடியிருந்த அதிகாரிகளின் கூட்டத்திலும் சிப்பாய்களின் கூட்டத்திலும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவர் கூறப்போவதை நன்றாக கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நெருங்கினார்கள். இங்கே பாருங்கள் சகோதரர்களே, உங்களுக்கு மிகுந்த கஷ்டம் என்பதை நான் அறிவேன். என்றாலும் அதை தவிர்க்க முடியாது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுங்கள். அது வெகு காலம் நீடிக்காது. நமது நாட்டிற்கு வந்துள்ள பேர் வழிகளை நாம் சீக்கிரம் அனுப்பிவிட்டு அதற்கு பின்னால் நாம் ஓய்வு கொள்ளலாம். உங்களுடைய சேவைகளை ஜார் சக்கரவர்த்தி ஒருபோதும் மறக்க மாட்டார். உங்களுக்கு கஷ்டமானது தான் என்றாலும் நீங்கள் உங்கள் நாட்டிலேயே இருக்கிறீர்கள். அவர்களை பாருங்கள், அவர்கள் என்ன கதிக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பாருங்கள் என்று அங்கிருந்த கைதிகளை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டில் உள்ள பரம ஏழைகளான பிச்சைக்காரர்களை விட அவர்கள் மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் பலமாயிருந்த காலத்தில் நாம் எதற்கும் பின்வாங்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களிடம் நாம் இரக்கம் கொள்ள வேண்டும். அவர்களும் மனிதர்கள்தானே? அப்படியல்லவா வாலிபர்களே? அவர் சுற்றிலும் பார்த்தார். மரியாதையுடனும் ஆச்சரியத்துடனும் அவரை நோக்கி கொண்டிருந்த பார்வைகளில் அவர் கூறிய விஷயத்தில் அனுதாபம் இருப்பதை கண்டார். அவருடைய முகம் வர வர பிரகாசமாயிற்று. ஒரு வயோதிகருடைய அமைதியான புன்முறுவலானது அவருடைய உதடுகளை விரித்தன. அவருடைய கண்களைச் சுற்றி சுருக்கங்கள் ஏற்பட்டன. அவர் பேசுவதை நிறுத்தினார். ஏதோ குழப்பமடைந்தவரைப் போல தமது தலையை கீழே தாழ்த்தினார். ஆனால் ஏது எப்படியானாலும் அவர்களை இங்கே யார் அழைத்தார்கள்? அவர்களுக்கு வேண்டியதுதான் என்று அவர் கூவிவிட்டு திடீரென்று தமது தலையை உயர்த்தினார். தமது சவுக்கை சுழற்றி அவர் குதிரையை பாய்ச்சலில் விட்டார். அந்த போர்க்காலத்தில் அப்பொழுதுதான் முதல் தடவையாக அம்மாதிரி செய்தார். அவர் போவதை பார்த்து அங்கிருந்த சிப்பாய்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து ஜே கோஷங்கள் செய்தார்கள். குட்டுஜோவின் வார்த்தைகளை துருப்புகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஃபீல்டு மார்ஷலின் பேச்சுகளை ஒருவராலும் திருப்பிச் சொல்ல முடியாது. அவர் முதலில் மிகுந்த சிந்தனையோடு ஆரம்பித்து பின்னால் மெதுவாக ஒரு வயோதிகரின் சாதாரண சம்பாஷணையாக அது. ஆனால் அந்த பேச்சிலிருந்து மனப்பூர்வமான சிரத்தையும் மகத்தான வெற்றி உணர்ச்சியோடு எதிரியிடம் காட்டப்பட்ட இரக்கத்தையும் நம்முடைய கொள்கையின் நியாயத்தையும் அந்த வயோதிக மனிதரின் இனிய சுவாபம் கொண்ட வார்த்தைகள் அப்படியே காட்டின. அந்த உணர்ச்சியை சிப்பாய்கள் அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளத்திலே அது உறைந்தும் வந்தது. அதனுடைய வேகம்தான் அவர்களுடைய மகிழ்ச்சியான நீண்ட நேரம் கர்ஜனை செய்த கோஷங்களில் வெளிப்பட்டது. அதன் பின்னால் ஒரு ஜெனரல் குட்டுஜோவிடம் வந்து அவருடைய வண்டியை கொண்டு வரச் சொல்லலாமா என்று கேட்டார். அதற்கு குட்டுஜோ பதில் சொல்லுவதற்கு பதிலாக எதிர்பாராத விதமாக விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார். அவருடைய மனம் அவ்வளவு தூரம் இளகி போயிருந்தது என்பதையே அது காட்டியது. அத்தியாயம் 6 நிறைவுற்றது. அத்தியாயம் 7.
ருஷ்ய படைகளின் முகாம். நவம்பர் 8ஆம் தேதி அன்று இரவில் தங்குமிடத்திற்கு துருப்புகள் வரும்போது ஏற்கனவே அந்தி சாய்ந்துவிட்டது. கிராஸ்னோ போரில் அன்றுதான் கடைசி நாள். அன்று பகல் பூராவாக காலநிலை அமைதியாகவும் உறைபனி குளிரோடும் காணப்பட்டது. இடையிடையே பனி லேசாக பெய்து கொண்டிருந்த போது அதன் வழியாக கருப்பு நீல தோற்றத்தோடு நட்சத்திரங்கள் நிறைந்திருந்த வானம் தெரிந்து கொண்டிருந்தது. உறைபனியானது வரவர அதிகமாயிற்று. டாருடினாவில் இருந்து புறப்பட்ட 3000 பேர்கள் கொண்ட ஒரு காலாட்படையானது இப்பொழுது 900 பேர்களை கொண்டதாகத்தான் இருந்தது. அன்று இரவில் தங்க வேண்டிய இடத்திற்கு அதுதான் முதலாவதாக வந்தது. அந்த இடம் பிரதானமான ரஸ்தாவில் உள்ள ஒரு கிராமமாகும். சப்ளை அதிகாரிகள் அந்த பட்டாளத்தை சந்தித்த போது குடிசைகள் எல்லாம் நோயாளிகளாலும் மாண்டு போன பிரெஞ்சுக்காரர்களாலும் குதிரைப்படை வீரர்களாலும் பரிவார அங்கத்தினர்களாலும் நிரம்பி இருக்கின்றன என்று சொன்னார்கள். பட்டாளத்தில் கமாண்டருக்கு மட்டும் ஒரே ஒரு குடிசை இருப்பதாக சொன்னார்கள். அந்த கமாண்டர் அந்த குடிசைக்கு சவாரி போனார். அந்த பட்டாளத்தினர் அந்த கிராமத்தின் வழியாக சென்று கடைசி குடிசைகளுக்கு முன்பாக தங்களுடைய ஆயுதங்களை அடுக்கி வைத்தார்கள். ஏராளமான கரங்களை உடைய ஒரு பிரம்மாண்டமான மிருகத்தைப் போல அந்த பட்டாளம் தங்குவதற்கும் உண்பதற்கும் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தது. பட்டாளத்தில் உள்ள சிலர் முழங்காலளவு பணியில் நடந்து கிராமத்தின் வலது பக்கத்தில் இருந்த பூவரசு மரக்காட்டிற்குள்ளாக போனார்கள். உடனே அங்கே கோடாரிகளாலும் உடைவாள்களாலும் மரங்களின் கிளைகளை வெட்டும் சப்தமும் மகிழ்ச்சியான குரல்களும் கேட்டன. பட்டாளத்தின் மற்றொரு பகுதியினர் அங்கிருந்த வண்டிகளிலிருந்து சமையல் பாத்திரங்களையும் பிஸ்கோத்துகளையும் வெளியில் எடுக்கவும் குதிரைகளுக்கு தீனி போடவும் ஆரம்பித்தார்கள். பட்டாளத்தின் 3வது பகுதியினர் அந்த கிராமத்தில் உள்ள பல பகுதிகளுக்கும் சென்று பரிவார அதிகாரிகளுக்கு தங்கும் இடங்களை கண்டுபிடிப்பதற்கு போனார்கள். குடிசைகளில் கிடந்த பிரெஞ்சு பிரேதங்களை வெளியில் எடுத்து போட்டார்கள். பலகைகளையும் விறகுகளையும் கூரைகளையும் இழுத்து கணப்பு மூட்டங்களுக்கு உபயோகித்தார்கள். சிலர் மரத்தட்டிகளை பிடுங்கி தங்கும் இடங்களை அமைத்தார்கள். மகிழ்ச்சியான கோஷங்களோடு சுமார் 15 பேர் கொட்டகையில் உள்ள மரத்தட்டியை கீழே தள்ள ஆரம்பித்தார்கள். அதன் கூரை ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்தது. சரி, இப்போது எல்லாருமாக சேர்ந்து இதை தள்ளுவோம் என்று பல குரல்கள் கூறின. உடனே பனியால் நனைந்து உறைபனியில் கிரீச்சிட்ட அந்த பிரம்மாண்டமான மரத்தட்டியானது அந்த இருட்டில் சாய்வது போல தெரிந்தது. அடித்தளத்தில் வரவர அதிகமான கீறல்கள் ஏற்பட்டு கடைசியாக அந்த மரத்தட்டி சுவரானது அதை தள்ளி கொண்டிருந்த மனிதர்களோடு கீழே விழுந்தது. பலமான காட்டுத்தனமான சிரிப்புகளும் மகிழ்ச்சி கூச்சல்களும் அங்கிருந்து கிளம்பின. எல்லாருமாக இப்பொழுது 2 பேர் வீதம் பிடித்து கொள்ளுவோம். அங்கே ஒரு கைப்பிடியுங்கள். அப்படித்தான், நீங்கள் எங்கே தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒன்று தள்ளுங்கள். ஆனால் சிறுவர்களே, ஒரு நிமிஷம் பொறுங்கள், ஒரு பாட்டு பாடுங்கள். எல்லோரும் மௌனமாக நின்றார்கள். ஒரு மெதுவான இனிமையான வெல்வெட் போன்ற குரலானது பாட ஆரம்பித்தது. 3வது அடியை பாடி அந்த குரல் மெதுவாக மறையும் போது 20 குரல்கள் ஒன்று சேர்ந்து கூச்சலிட்டன. ஊ ஊ ஊ ஊ ஊ, அதுதான், எல்லோரும் ஒன்று சேர்ந்து தள்ளுங்கள் சிறுவர்களே. அவர்கள் ஒன்று சேர்ந்து செய்த முயற்சிகளால் அந்த பலகை சுவரை தள்ள முடியவில்லை. அதற்கு பின்னால் ஏற்பட்ட அமைதியான நிலைமையில் அந்த மனிதர்கள் வேகமாக மூச்சு விடுவது நன்றாய் கேட்டது. இங்கே பாருங்கள், 6வது கம்பெனியைச் சேர்ந்தவர்களே, நீங்கள் பிசாசுகள்தான். ஒரு கை கொடுங்களேன். கொடுப்பீர்களா? எங்களுக்கு உதவி, உங்களுக்கு ஒரு நாள் எங்களுடைய உதவி கூட வேண்டியதா இருக்கும். 6வது கம்பெனியை சேர்ந்த சுமார் 20 பேர்கள் கிராமத்துக்குள் போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடனே இவர்களுக்கு உதவியாக வந்து அந்த பலகை சுவரை தள்ளினார்கள். அது 35 அடி நீளமும் 7 அடி உயரமும் இருந்தது. அதை கிராமத்தெரு வழியாக ஆடி அசைந்து கொண்டு பெருமூச்சு விடும் மனிதர்கள் தங்கள் தோள்களால் தள்ளி கொண்டு போனார்கள். மேலே போங்கள். கீழே விழுகிறதா? எதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள்? அப்படித்தான். மகிழ்ச்சியோடு கூடிய அர்த்தமற்ற வசவுகள் தாராளமாக அங்கே வெளிவந்து கொண்டிருந்தன. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்று ஒரு சார்ஜென்ட் மேஜருடைய அதிகாரத் தொனி அந்த பலகை சுவரை தள்ளி கொண்டிருந்தவர்களுக்கு கேட்டது. இங்கே கனவான்கள் இருக்கிறார்கள். ஜெனரல் கூட அந்த குடிசையில்தான் இருக்கிறார். கேடுகட்டவர்களே, பிசாசுகளே, மிருகங்களே, நான் உங்களுக்கு சரியாக கொடுக்கிறேன் என்று அவர் கூச்சலிட்டு அவரிடம் அகப்பட்ட முதல் மனிதனின் முதுகில் ஒரு குத்து விட்டார். சப்தம் போடாமல் உங்களால் செய்ய முடியாதா?
அந்த மனிதர்கள் மௌனமானார்கள். அடிபட்ட சிப்பாய் முணங்கிக் கொண்டு தனது முகத்தை துடைத்தான். அந்த மரப்பலகை மீது அவன் விழுந்ததனால் அவனுடைய முகத்தில் பல இடங்களில் கீறல் ஏற்பட்டு ஏற்கனவே ரத்தம் வந்து கொண்டிருந்தது. இங்கே பாருங்கள், அந்த பிசாசு எம்மாதிரியாக நம்மை தாக்குகிறது. என்னுடைய முகத்தையெல்லாம் அது ரத்தமாக்கிவிட்டது என்று அவன் ஒரு பீதியுள்ள மெதுவான குரலில் அந்த சர்ஜன் மேஜர் போன பின்பு சொன்னான். உனக்கு அது பிடிக்கவில்லையா என்று ஒரு குரல் சிரிப்போடு ஒலித்தது. அந்த மனிதர்கள் தங்களுடைய குரலை தாழ்த்தி கொண்டு அந்த சுவரை மேலே நகர்த்தி கொண்டு போனார்கள். அந்த கிராமத்திலிருந்து அவர்கள் வெளியேறியதும் மீண்டும் உரக்க பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பேச்சுகளுக்கு இடையில் முன்மாதிரியே அர்த்தமற்ற வசவுகளையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மனிதர்கள் கடந்து போன ஒரு குடிசையில் பிரதான அதிகாரிகள் கூடியிருந்தார்கள். அவர்கள் தேநீர் பருகிக் கொண்டு அன்றைய நடவடிக்கைகளை பற்றியும் மறுநாள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை பற்றியும் பரபரப்போடு பேசிக்கொண்டிருந்தார்கள். இடது பக்கத்தில் ஒரு பக்கவாட்டு பிரவேசம் செய்து உதவி மன்னர் முராட்டினுடைய படையை துண்டித்து அவரை கைது செய்ய வேண்டுமென்று உத்தேசித்திருந்தார்கள். அந்த மரப்பலகையை அந்த சிப்பாய்கள் இழுத்து கொண்டு போய் சேர்க்கிற சமயத்தில் கணப்பு மூட்டங்கள் சமையல் செய்வதற்காக எல்லா இடங்களிலும் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்தன. நெருப்பில் அகப்பட்ட கட்டைகள் வெடித்தன. பனி உருகி கொண்டிருந்தது. அங்கு நடமாடிக்கொண்டிருந்த சிப்பாய்களின் நிழல்கள் தெரிந்து கொண்டிருந்தன. சிப்பாய்களின் நடமாட்டங்களினால் கால் மிதிப்பட்ட பனி தணிந்து போயிருந்தது. சுற்றிலும் கோடாரிகளும் அரிவாள்களும் சிதறி கிடந்தன. உத்தரவுகளை பெறாமலேயே எல்லா காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டன. இரவிற்கு வேண்டிய கட்டைகள் கொண்டு வரப்பட்டன. அதிகாரிகளுக்கு வேண்டிய விடுதிகள் போடப்பட்டன. சமையல் பாத்திரங்கள் கொதித்து கொண்டிருந்தன. துப்பாக்கிகளும் தளவாடங்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டன. மரத்தட்டி சுவரை கொண்டு வந்த 8வது கம்பெனி சிப்பாய்கள் அதை வடக்கு திசையில் ஒரு தடுப்பாக உபயோகித்தார்கள். துப்பாக்கி ஸ்டாண்டுகளை அதற்கு அண்டை கொடுத்து அதை நிறுத்தி வைத்தார்கள். அதற்கு முன்பாக கணப்பு மூட்டத்தை போட்டார்கள். டமாரங்களை அடித்து ஆசர் பட்டியை வாசித்த பின்பு இரா சாப்பாட்டை முடித்து கொண்டு கணப்பு மூட்டங்களை சுற்றி அமர்ந்தார்கள். சிலர் தங்கள் ஜோடுகளை பழுது பார்த்தார்கள். சிலர் தங்களுடைய உடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று தங்களுடைய சட்டைகளில் இருந்த பேன்களை பொசுக்கிக் கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. அத்தியாயம் 8. ருஷ்ய வீரர்களின் களிப்பு. ருஷ்ய சிப்பாய்கள் அந்த சமயத்தில் வெதுவெதுப்பை கொடுக்கும் ஜோடுகளும் ஆட்டுத்தோல் கோட்டுகளும் தங்குவதற்கு இடமுமின்றி உண்ண உணவுமின்றி பூஜ்ஜியத்திற்கு கீழாக 18 டிகிரி குளிரில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தபடியால் அவர்கள் படு மோசமாக காணப்பட்டிருப்பார்கள் என்று ஒருவர் நினைப்பது சகஜம். அதற்கு மாறாக அந்த இராணுவமானது மிகுந்த சவுக்கியமான நிலைமையில் இருந்ததை விட அதிகமான மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், உற்சாகம் இல்லாதவர்களையும் பலம் இல்லாதவர்களையும் ஒவ்வொரு நாளும் இராணுவத்திலிருந்து கழித்து வந்ததே ஆகும். சரீர பலத்தாலோ ஆத்மீக பலத்திலோ குறைந்தவர்களை பின்னால் கழித்து விட்டபடியால் உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்ட சிறந்த வீரர்களே இராணுவத்தில் இப்பொழுது தங்கி நின்றார்கள். 8வது கம்பெனியின் மரவேலிக்கு உள்ளாக கூடி நின்ற வீரர்கள் வேறு எங்கும் இருந்ததை விட அதிகமாக இருந்தார்கள். அவர்களோடு 2 சார்ஜென்ட் மேஜர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய கணப்பு மூட்டங்களும் மற்ற எல்லா மூட்டங்களையும் விட பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த கணப்பு மூட்டங்களின் பக்கத்தில் அமர வேண்டுமென்று யாராவது கேட்டால் அதற்காக அவர்கள் விறகு கொண்டு வர வேண்டுமென்று சொன்னார்கள். ஏ மாக்கி, உனக்கு என்ன வந்துவிட்டது? நாயின் மகனே, நீ எங்காவது தொலைந்து போனாயா? அல்லது ஓநாய்கள் உன்னை கொன்று தின்றுவிட்டனவா? இன்னும் சில விறகுகளை கொண்டு வா என்று செந்நிறமான தலை ரோமத்தையும் சிவந்த முகத்தையும் உடைய ஒருவன் கத்தினான். அங்கே புகைந்து கொண்டிருந்தபடியால் கண்களை இடுக்கி பார்த்தான். ஆனால் அவன் அந்த நெருப்பின் பக்கத்திலிருந்து விலகவில்லை. ஏ காக்காய், நீ போய் கொஞ்சம் விறகு கொண்டு வா என்று மற்றொரு சிப்பாயிடம் அவன் சொன்னான். அந்த செந்நிற ரோமத்தை உடைய மனிதன் சார்ஜென்ட்டும் அல்ல, அல்லது ஒரு சிறிய அதிகாரியும் அல்ல. ஆனால் அவன் நல்ல உடல் வலிவு பெற்றிருந்தபடியால் தன்னை விட பலம் குறைந்தவர்களை அதிகாரம் செய்து கொண்டிருந்தான். காக்காய் என்று அவன் அழைத்த அந்த சிப்பாய் ஒரு ஒல்லியான சிறிய மனிதனாய் இருந்தான். அவனுடைய மூக்கு கூர்மையாய் இருந்தது. அவன் உடனே பணிவாக எழுந்து அங்கிருந்து போக ஆரம்பித்தான். அதே சமயத்தில் அந்த கணப்பு மூட்டத்தின் வெளிச்சத்தில் ஒரு ஒல்லியான லட்சணமான வாலிப சிப்பாய் ஒரு கட்டு விறகை கொண்டு வருவது தெரிந்தது. அதை இங்கே கொண்டு வா, ரொம்ப சிலாக்கியம்.
அந்த விறகை பிளந்து அந்த நெருப்பில் போட்டார்கள். வாயினால் ஊதினார்கள். தங்களுடைய பெரிய கோட்டை கொண்டு அதை விசிறி ஜுவாலை விட்டு எரியும்படி செய்தார்கள். அங்கிருந்த மனிதர்கள் இன்னமும் நெருங்கி அமர்ந்து தங்களுடைய சுங்கான்களை பற்ற வைத்தார்கள். அந்த விறகை கொண்டு வந்த லட்சணமான வாலிப சிப்பாய் அவனுடைய கைகளை கட்டிக்கொண்டு தன்னுடைய காலில் ஏற்பட்ட விரைப்பை போக்குவதற்காக காலை வேகமாக பூமியில் மிதித்து கொண்டிருந்தான். என் தாயே, இந்த மூடுபனியானது குளிராயிருந்த போதிலும் தெளிவாய் இருக்கிறது. நான் ஒரு துப்பாக்கி வீரனாய் இருக்கிறதும் நல்லதாயிற்று என்று அவன் பாட ஆரம்பித்தான். ஒவ்வொரு வார்த்தைக்கிடையிலும் அவன் இருமுவதைப் போல பாசாங்கு பண்ணினான். இதோ பார், உன்னுடைய ஜோட்டின் தோல் பிரிந்துவிடும் என்று செந்நிறத்தலை ரோமத்தையுடைய மனிதன் பாடிக்கொண்டிருந்தவனுடைய ஜோட்டில் இருந்த தோல் தொங்குவதைக் கண்டு கூச்சலிட்டான். நாட்டியம் ஆடுவதற்கு நீ எப்பேற்பட்ட பேர்வள்ளி? அந்த நாட்டியமாடியவன் உடனே நாட்டியத்தை நிறுத்தி தனது ஜோட்டிலிருந்து தொங்கிய அந்த தோலை எடுத்து நெருப்பில் வீசினான். ரொம்ப சரி நண்பரே என்று அவன் சொல்லிவிட்டு கீழே அமர்ந்தான். தன்னுடைய மூட்டையிலிருந்து ஒரு நீளமான பிரெஞ்சு துணியை எடுத்து அதை தன்னுடைய பாதத்தை சுற்றி கட்டினான். இந்த நீராவிதான் அவற்றை கெடுத்து விடுகிறது என்று அவன் சொல்லிவிட்டு தன்னுடைய பாதங்களை நெருப்பிற்கு நேராக நீட்டினான். சீக்கிரமாக அவர்கள் நமக்கு போதிய சாமான்களை கொடுக்கப் போகிறார்கள். நாம் அவர்களை தோற்கடித்த பின்னால் நமக்கு இரட்டை பங்குகள் கொடுக்கப் போவதாய் சொல்லுகிறார்கள். அந்த நாயின் மகனான பெட்ரோவ் இன்னும் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று ஒரு சார்ஜன்ட் மேஜர் சொன்னார். நான் வெகு காலமாக அவன் மீது ஒரு கண் வைத்திருக்கிறேன் என்று மற்றொருவன் சொன்னான். நல்லது, அவன் பாவம், அப்பாவி சிப்பாய். ஆனால் 3வது கம்பெனியில் நேற்று 9 பேர்கள் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார்களே. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப சரி. ஆனால் ஒருவனுடைய பாதம் விரைத்து போய்விட்டால் அவனால் எப்படி நடக்க முடியும்? என்ன, அசட்டுத்தனமாக பேசாதே என்று ஒரு சார்ஜன்ட் மேஜர் சொன்னார். நீயும் அதே மாதிரி செய்ய விரும்புகிறாயா என்று ஒரு வயோதிக சிப்பாய் கேட்டான். அவன் கால் விரைத்து போவதை பற்றி பேசியவனை கண்டிப்பது போல நோக்கினான். நல்லது, உனக்கு தெரியும் என்று காக்கா என அழைக்கப்பட்ட கூர்மையான நாசியை உடையவன் உறுதியற்ற குரலில் பேசினான். பின்னால் அந்த கணப்பு மூட்டத்தின் பக்கத்திலிருந்து எழுந்தான். பருமனாய் இருக்கிறவன் ஒல்லியாய் ஆகிறான். ஆனால் ஒல்லியாய் இருக்கிறவன் செத்து போகிறான். இப்போது என்னை பார், என்னிடம் பலம் என்பது இல்லை என்று அவன் திடீரென்று உறுதியோடு கூறி அந்த சார்ஜன்ட் மேஜரை பார்த்தான். என்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும்படி அவரிடம் சொல்லும். என் உடம்பெல்லாம் வலிக்கிறது. எப்படி இருந்தாலும் என்னால் இந்த பிரயாணத்தில் சேர்ந்து வர முடியாது. அவ்வளவு போதும், அவ்வளவு போதும் என்று சார்ஜன்ட் மேஜர் அமைதியாக பதில் சொன்னார். இன்று அந்த பிரெஞ்சுக்காரர்களில் எத்தனை பேர்களை கைப்பற்றினார்கள் தெரியுமா? ஆனால் உண்மையில் அவர்களில் ஒருவனிடம் கூட உண்மையான ஜோடு என்பது இல்லை என்று ஒரு சிப்பாய் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து சொன்னான். அவர்கள் எல்லோரும் பெயரளவில் தான் இருக்கிறார்கள். அந்த கோசாக்குகள் அவர்களுடைய ஜோடுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் அந்த குடிசையை கர்னலுக்காக காலி செய்து அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அதை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது என்று நடனமாடியவன் சொன்னான். அவர்களின் உடலை புரட்டிய போது ஒருவன் உயிரோடு இருந்ததாக தோன்றியது. அவனுடைய பாஷையில் எதையோ பேசினான். இதை நீங்கள் நம்புவீர்களா? அவர்கள் எல்லோரும் சுத்தமான மக்கள் வாலிபர்களே என்று முதலாவது மனிதன் சொன்னான். அவன் வெள்ளையாய் இருக்கிறான், பூவரசு மரத்தின் பட்டையைப் போல வெள்ளையாய் இருக்கிறான். அவர்களில் சிலர் சிறந்த பேர் வழிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் பிரபுக்கள் என்று தோன்றுகிறது. நல்லது, நீ என்ன நினைக்கிறாய்? அவர்கள் எல்லா வகுப்புகளிலிருந்தும் சிப்பாய்களை சேகரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் நாம் பேசுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த நடனக்காரன் ஒரு ஆச்சரியமான புன்னகையோடு சொன்னான். அவன் யாருடைய பிரஜை என்று நான் கேட்டேன். ஆனால் அவனுடைய பாஷையில் எதையோ சொன்னான். ஒரு விசித்திரமான கூட்டம். ஆனால் நண்பர்களே, அது விசித்திரமாய்தான் இருக்கிறது என்று அவர்களுடைய வெள்ளை நிறத்தை கண்டு ஆச்சரியப்பட்டவன் சொன்னான். அவர்களில் இறந்தவர்களை புதைத்த போது மாஜாய்ஸ்க் விவசாயிகள் அவர்களை பற்றி சொன்னார்கள். அங்கே போர் நடந்தது என்பது உனக்கு தெரியும். அந்த இறந்து போனவர்களின் உடல் அங்கே 1 மாதம் கிடந்திருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த இறந்து போனவர்களின் உடல்கள் காகிதத்தைப் போல வெள்ளையாகவும் சுத்தமாகவும் இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். வெடிமருந்து வாசனை கூட இல்லாமல் அங்கே இருந்ததாம்.
ஒரு வேளை ஒருவேளை குளிரினால் இருக்குமோ என்று கேட்டான். நீ ரொம்ப புத்திசாலியான ஆசாமி. குளிரினால் இருக்குமாம். அப்போது உஷ்ணமான காலமாயிருந்தது. அது குளிர்காலமாயிருந்தால் நம்முடைய சிப்பாய்களின் பிரேதங்கள் கூட கெட்டு போயிருக்காதல்லவா? ஆனால் நம்முடைய பிரேதங்கள் அழுகி புழுத்து போயிருந்ததாகவும், நம்முடைய பிரேதங்களை அகற்றும் போது முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டும் தலையை திருப்பிக் கொண்டும் அவர்கள் செய்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் என்றும் அவன் சொன்னான். அந்த வேலையை செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாய் இருந்ததாம். ஆனால் அந்த பிரெஞ்சுக்காரரின் பிரேதங்கள் எல்லாம் காகிதத்தைப் போல வெள்ளையாய் இருந்ததாம். எவ்விதமான கெட்ட வாசனையும் இல்லையாம். எல்லோரும் மௌனமாய் இருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் உண்ணும் உணவினால் இருக்கலாம் என்று அந்த சார்ஜன்ட் மேஜர் சொன்னார். அவர்கள் பிரபுக்களைப் போல உண்டு வந்தார்கள். அவர் சொல்லியதை ஒருவரும் மறக்கவில்லை. மஜாய்ஸ்க்கு பக்கத்தில், அந்த போர் நடந்த இடத்திற்கு பக்கத்தில் உள்ள அந்த விவசாயி ஒன்று சொன்னான். அந்த பக்கத்தில் உள்ள சுமார் 10 கிராமங்களிலிருந்து எல்லா மனிதர்களையும் அழைத்து 20 நாட்களாக பிரேதங்களை வண்டிகளில் ஏற்றி அகற்ற ஏற்பாடு செய்திருந்தார்களாம். அப்படி இருந்தும் அந்த பிரேதங்களை அகற்றும் வேலை முடிவடையவில்லையாம், ஓநாய்களை பொறுத்தவரையில் என்று அவன் சொன்னான். அதுதான் உண்மையான போர் என்று ஒரு வயோதிக சிப்பாய் சொன்னான். அந்த போர் ஒன்றுதான் நாம் நினைத்து பெருமைப்படக்கூடியது. அதற்கு பின்னால் மற்றவையெல்லாம் வெறும் வேதனையான விஷயம்தான். அப்பனே, உனக்கு தெரியுமா, நேற்று முன்தினம் அந்த பிரெஞ்சுக்காரர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் தங்களுடைய துப்பாக்கிகளை கீழே வீசிவிட்டு முழங்கால் படியிடுகிற வரையில் எங்களை அவர்களுக்கு பக்கத்தில் நெருங்க விடவில்லை. மன்னியுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரே ஒரு விஷயம். அவர்கள் நெப்போலியனை பிளாட்டாவ் 2வது தடவை கைது செய்ததாக சொன்னார்கள். ஆனால் சரியான மந்திரம் அவனுக்கு தெரியாது. அவனை பிடித்து கொண்டே இருக்கிறான். அதனால் பிரயோசனமில்லை. நெப்போலியன் ஒரு பறவையாக மாறி பறந்து போய்விட்டான். அவனை கொல்லுவதற்கு வழியும் இல்லை. நீ ஒரு முதல் தரமான புழுகன் கிசியோ. நீ சொல்வதை பார்த்தால் நீ ஒரு முதல் தரமான புழுகன் என்பது நிச்சயமாகிறது. பொய்யனா? நிச்சயமாகவா? அதுதான் அசல் உண்மை. அவன் என் கையில் அகப்பட்டிருப்பானால் அவனை ஒரு கம்பத்தில் கட்டி பூமிக்குள்ளே புதைத்திருப்பேன். எத்தனை பேர்களை அவன் நாசமாக்கி விட்டான். நல்லது, எப்படி இருந்தாலும் நாம் அதை முடிக்கப் போகிறோம். அவன் இனிமேல் இங்கே வரமாட்டான் என்று அந்த வயோதிக சிப்பாய் கொட்டாவி விட்டு கொண்டே கூறினான். அந்த சம்பாஷணை வர வர வேகம் குறைந்தது. அங்கிருந்த சிப்பாய்கள் ஒவ்வொருவராக தூங்குவதற்கு கீழே படுத்தார்கள். அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், அவை பிரகாசிப்பது எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய வஸ்திரத்தை வெறித்ததைப் போல நினைக்கலாம் என்று அவர்களில் ஒருவன் அந்த பால்வழி என்ற நட்சத்திர கூட்டங்களை பார்த்தபோது கூறினான். அடுத்த வருஷம் விளைச்சல் நன்றாய் இருக்கும் என்பதை காட்டுவதற்கு அது ஒரு அடையாளம். இன்னும் கொஞ்சம் விறகு நமக்கு வேண்டும். வெதுவெதுப்பாக்கிக் கொள்கிறாய், அதனால் உன்னுடைய வயிறு விரைத்து போகிறது. அது விசித்திரமாயிருக்கிறது. அடக்கடவுளே, நீ எதற்காக தள்ளுகிறாய்? இந்த நெருப்பு உனக்கு மட்டும்தானா? இதோ பார், அவன் எப்படி காலையும் கையையும் பரப்பி போட்டிருக்கிறான் பார். அங்கே ஏற்பட்ட அமைதியில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் குரட்டை கேட்டுக்கொண்டிருந்தது. மற்றவர்கள் திரும்பி படுத்து தங்களுக்கு வெதுவெதுப்பை உண்டு பண்ணி கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக பேசி வந்தார்கள். 100 அடிகளுக்கு அப்பால் இருந்த ஒரு கணப்பு மூட்டத்தின் பக்கத்திலிருந்து மகிழ்ச்சியான சிரிப்பு குரல் வந்தது. 5வது கம்பெனியைச் சேர்ந்த அவர்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் எப்பேற்பட்ட ஆசாமிகள் என்று ஒரு சிப்பாய் கூறினான். அங்கிருந்தவர்களில் ஒருவன் எழுந்து அந்த 5வது கம்பெனியை சேர்ந்த கூட்டத்திற்கு போனான். அவர்கள் எப்பேற்பட்ட தமாஷை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று போனவன் திரும்ப வந்து சொன்னான். 2 பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஒருவன் பூராவாக விரைத்து போனான். மற்றொருவன் வெறும் ஜம்பக்காரனாய் இருக்கிறான். அவன் பாட்டுகள் பாடிக்கொண்டிருக்கிறான். ஓ, நான் அங்கே போய் பார்க்கப் போகிறேன். அங்கிருந்தவர்களில் பலர் அந்த 5வது கம்பெனியை சேர்ந்த கூட்டத்திற்கு போனார்கள். அத்தியாயம் 8 நிறைவுற்றது. அத்தியாயம் 9. 5வது கம்பெனி. அந்த காட்டின் ஓரத்தில் 5வது கம்பெனியை சேர்ந்தவர்கள் முகாம் போட்டிருந்தார்கள். பனியின் மத்தியில் ஒரு பெரிய கணப்பு மூட்டம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது.
உறைபனிகளோடு விளங்கி கொண்டிருந்த மரக்கிளைகளை அந்த வெளிச்சம் பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தது. நள்ளிரவில் அந்த காட்டிலுள்ள பனியில் காலடி ஓசைகளையும் காய்ந்து போன மரக்கிளைகளை முறிப்பதின் ஓசைகளையும் அவர்கள் கேட்டார்கள். வாலிபர்களே, அது ஒரு கரடி என்று அவர்களில் ஒருவன் சொன்னான். அவர்கள் தங்கள் தலையை நிமிர்த்தி கவனித்து கேட்டார்கள். அந்த காட்டிலிருந்து அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி விசித்திரமான உடை அணிந்த 2 மனிதர்கள் ஒருவரையொருவர் பற்றி கொண்டு முன்னே வந்தார்கள். அவர்கள் அந்த காட்டில் ஒளிந்து கொண்டிருந்த 2 பிரெஞ்சுக்காரர்கள். நமது சிப்பாய்களுக்கு புரியாத ஒரு பாஷையை கரகரப்பான குரலில் எதையோ சொல்லிக்கொண்டு கணப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் அவர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவன் மற்றவனை விட உயரமாயிருந்தான். அதிகாரிகளின் தொப்பியை அவன் அணிந்திருந்தான். மிகுந்த களைப்படைந்தவனாக காணப்பட்டான். கணப்பு மூட்டத்திடம் நெருங்கியதும் அவன் உட்கார முயன்றான். ஆனால் கீழே விழுந்தான். மற்றொருவன் குட்டையாக தடித்தவனாக தலையில் ஒரு சால்வையை சுற்றி கொண்டிருந்தான். அவன் தனது தோழனை நிமிர்த்தி வைத்து எதையோ சொல்லி தனது வாயை காட்டினான். அங்கிருந்த சிப்பாய்கள் அந்த பிரெஞ்சுக்காரர்களை சூழ்ந்து அந்த நோயாளி படுப்பதற்காக ஒரு பெரிய கோட்டை கீழே விழித்தார்கள். கோதுமை கஞ்சியையும் வோட்கா மதுவையும் அவர்கள் இருவருக்கும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். களைப்படைந்து போன அந்த பிரெஞ்சு அதிகாரிதான் ராம்பல். அவனுடன் இருந்த சால்வையை தலையில் சுற்றி கொண்டிருந்தவன் அவனுடைய சேவகரான மாரல். மாரல் சிறிது வோட்கா மதுவையும் கஞ்சியையும் குடித்த பின்பு திடீரென்று அவன் மகிழ்ச்சி கொண்டு அந்த சிப்பாய்களுக்கு புரியாத பாஷையில் விடாமல் பேசிக்கொண்டிருந்தான். உணவு வேண்டாம் என்று ராம்பல் மறுத்துவிட்டு தம்முடைய முழங்கையில் சாய்ந்து கணப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் மௌனமாக படுத்திருந்தார். அங்கிருந்த ருஷ்ய சிப்பாய்களை தமது சிவந்த வெறிச்சிட்ட கண்களால் நோக்கி கொண்டிருந்தார். இடையிடையே ஒரு நீண்ட முணக்கம் செய்துவிட்டு பின்னால் மீண்டும் மௌனமாகி விடுவார். அவருடைய தோள்களை சுட்டிக்காட்டி ராம்பல் ஒரு அதிகாரி என்றும் அவருக்கு வெதுவெதுப்பை உண்டு பண்ண வேண்டுமென்றும் அந்த சிப்பாய்களுக்கு சொல்லுவதற்கு மாரல் முயற்சி செய்து கொண்டிருந்தான். அங்கு வந்த ஒரு ருஷ்ய அதிகாரி தம்முடைய கர்னலுக்கு ஒரு ஆளை அனுப்பி அந்த பிரெஞ்சு அதிகாரியை வெதுவெதுப்பிற்காக குடிசைக்குள் அழைத்து வரலாமா என்று கேட்டு வரச் சொன்னார். போய் வந்த தூதன் அந்த அதிகாரியை அழைத்து வரும்படி கர்னல் சொல்லியதாக கூறினான். ஆகவே ராம்பலை அங்கே போகும்படி சொன்னார்கள். ராம்பல் எழுந்து நடக்க முயற்சி செய்தார். அவரால் முடியாமல் தடுமாறினார். அச்சமயம் அங்கிருந்த ஒரு சிப்பாய் அவரை பிடித்திருக்காவிட்டால் அவர் கீழே விழுந்திருப்பார். நீர் அம்மாதிரி மீண்டும் செய்ய மாட்டீர் இல்லையா என்று சிப்பாய்களில் ஒருவன் கண் சிமிட்டி ராம்பலை பார்த்து கேலியாக சொன்னான். ஓ முட்டாள், நீ ஏன் குப்பை பேச்சுகளை பேசுகிறாய்? நீ ஒரு அயோக்கியன், உண்மையான விவசாயி என்று அந்த கேலி செய்த சிப்பாயை பார்த்து எல்லா இடங்களிலிருந்தும் கண்டன குரல்கள் கேட்டன. அவர்கள் ராம்பலை சுற்றி நின்று அவரை தூக்கினார்கள். 2 சிப்பாய்கள் ஒருவருக்கொருவர் கைகளை இணைத்து அதில் அவரை உட்கார வைத்து குடிசைக்கு கொண்டு போனார்கள். அப்படி போகும்போது அவர்களுடைய கழுத்துகளை அவர் வளைத்து கொண்டு புலம்ப ஆரம்பித்தார். ஓ, நீங்கள் எவ்வளவு சிறந்த பேர்வழிகள், எனது அன்பான இனிமையான நண்பர்களே என்று அவர் கூறி ஒரு சிப்பாயினுடைய தோளில் ஒரு குழந்தையைப் போல தமது தலையை சாய்த்தார். இதற்கிடையில் நெருப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு நல்ல இடத்தில் மாரல் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றி சிப்பாய்கள் இருந்தார்கள். ஒரு குட்டையான உடற்கட்டுள்ள பிரெஞ்சுக்காரனான மாரல் கண் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். பெண்களுடைய வெளிச்சட்டைகளில் ஒன்றை அணிந்து கொண்டு தன்னுடைய தொப்பிக்கு மேலாக பெண்கள் கட்டுவது போல ஒரு சால்வையை சுற்றி கொண்டிருந்தான். அவன் குடிமயக்கத்தில் இருந்தபடியால் தன்னுடைய கரகரப்பான குரலில் ஒரு பிரெஞ்சு பாட்டை பாடிக்கொண்டு தனது கையை பக்கத்தில் இருந்த சிப்பாய்கள் மீது போட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் சிப்பாய்கள் ஜாக்கிரதையோடு அவனை கவனித்து வந்தார்கள். சரிதான், இப்பொழுது அதை பற்றி எனக்கு சொல்லிக்கொடு, நான் கற்றுக்கொள்வேன். அது எப்படி என்று மாரல் தழுவி கொண்டிருந்த அந்த மனிதன் சொன்னான். அவனும் ஒரு பாடகன், கோமாளி. நாளாவது ஹென்றியான தீரமுள்ள மன்னன் நீடூழி வாழ்க அந்த பிசாசு என்று ஒரு பிரெஞ்சு பாட்டை அவன் பாடினான். விவாரிக்கா விப்செருவாறு செடியா பில்லிக்கா என்று அந்த சிப்பாய் மாரலை பின்பற்றி தன் கையை ஆட்டிக்கொண்டு உளறினான். ஆனால் மாரல் பாடிய ராகத்தை விடாமல் பாடினான். பலே, பேஷ் என்று மகிழ்ச்சி சிரிப்புகள் நாலா திசைகளிலிருந்தும் வந்தன. மாரலும் தன் முகத்தை சுழித்து கொண்டு சிரித்தான். நல்லது, மேலே பாடு, மேலே பாடு. குடிப்பதற்கும் போரிடுவதற்கும் உல்லாச வீரனாயிருப்பதற்கும் உள்ள முக்குணங்கள் அவனிடம் இருந்தன. ரொம்ப அழகாயிருக்கிறது. நல்லது,
ஜாலேட்டிவ் இப்பொழுது பாடு. மிகுந்த சிரமத்தோடு ஜாலேட்டிவ் கீ என்று குரலை நீட்டினான். லேட்ரிட்டாலா டி 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 பா ஈடி ட்ராவா காலா என்று தொடர்ந்து ஏதேதோ பாடிக்கொண்டிருந்தான். பலே, பேஷ், பிரெஞ்சுக்காரன் மாதிரியே இருக்கிறது. ஓஹோ, உனக்கு சாப்பிடுவதற்கு இன்னும் ஏதாவது வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் கஞ்சி கொடுங்கள். பட்டினியாக கிடந்த பின்பு வயிற்றை நிரப்புவதற்கு வெகு நேரம் பிடிக்கும். அவர்கள் இன்னும் கொஞ்சம் கஞ்சி கொடுத்தார்கள். அந்த மூன்றாவது கஞ்சி தட்டை காலி செய்வதற்கு மாறல் சிரித்து கொண்டே ஆரம்பித்தான். அவனை கவனித்து கொண்டிருந்த வாலிப சிப்பாய்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு புன்னகை காட்டினார்கள். இம்மாதிரி அசட்டுத்தனமாக தமாஷ் செய்வது தங்களுடைய கௌரவத்திற்கு ஒத்ததல்ல என்று நினைத்த வயோதிக சிப்பாய்கள் அந்த கணப்பு மூட்டத்தின் மற்றொரு பக்கத்தில் இன்னும் படுத்திருந்தார்கள். ஆனால் இடையிடையே அவர்களில் யாராவது ஒருவன் முழங்கையை ஊன்றி சிறிது உயர்ந்து மாறலை நோக்கி புன்முறுவல் காட்டுவான். அவர்களும் மனிதர்கள்தான் என்று அவர்களில் ஒருவன் தன்னுடைய கோட்டை மேலே மூடிக்கொள்ளும்போது சொன்னான். கசப்பான மரமாயிருந்தாலும் அதனுடைய வேர்களில்தான் அது வளர முடியும். ஓ கடவுளே, ஓ கடவுளே, நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரகாசமாய் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. பிரமாதமாய் இருக்கிறது. அதிலிருந்து உறைபனி கடுமையாக ஏற்படும் என்பது நிச்சயம். அவர்கள் எல்லோரும் மௌனமானார்கள். தங்களை ஒருவரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த நட்சத்திரங்கள் அந்த இருண்ட வானத்தில் விளையாட ஆரம்பித்தன. திடீரென்று பிரகாசமாவதும் பின்னால் மறைவதும் அதன் பின்னால் நடுங்குவதுமாக அவைகள் காணப்பட்டன. அவையெல்லாம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான இரகசியமான விஷயத்தை ஒன்றுக்கொன்று மெதுவாக சொல்லிக்கொள்ளுவது போல காணப்பட்டன. அத்தியாயம் 9 நிறைவுற்றது. அத்தியாயம் 10. குட்டுஜோவுக்கு கிடைத்த விருது. ஒரே மாதிரியான கணக்கில் பிரெஞ்சு இராணுவம் கரைந்து கொண்டே வந்தது. பெரியோஜினாவை பற்றி ஏராளமாக எழுதப்பட்டிருந்தது. அதை பிரெஞ்சு இராணுவம் கடந்தபோது அதனுடைய அழிவுக்கு அது ஒரு படியாக அமைந்தது. ஆனால் அதுதான் அதனுடைய அழிவிற்கு மூல காரணம் என்று சொல்ல முடியாது. பிரெஞ்சுக்காரர்களின் சார்பில் பெரியோஜினாவை பற்றி ஏராளமாக எழுதப்பட்டும் இப்பொழுதும் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அதாவது அந்த ஆற்றுக்கு குறுக்காய் உள்ள உடைந்து போன பாலத்தில் ஒரே இடத்தில் அந்த இராணுவம் நஷ்டமடைய நேரிட்டதாகும். தொடர்ந்து அந்த இராணுவம் பல தடவை விபத்துகளில் அகப்பட்டு வந்த போதிலும் திடீரென்று அந்த விபத்துகள் எல்லாம் ஒன்று கூடி தங்கள் கைவரிசையை ஏக காலத்தில் அந்த பாலத்தில் காட்டியபடியால் அந்த துக்ககரமான காட்சியானது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பதிந்து போயிருந்தது. ருஷ்யர்களின் சார்பில் அதை ஏன் முக்கியமாக நினைத்தார்கள் என்பதை பார்ப்போம். யுத்த களத்திற்கு வெகு தூரத்தில் உள்ள பீட்டர்ஸ்பர்க்கில் பூயல் என்பவர் மீண்டும் ஒரு திட்டத்தை தயாரித்திருந்தார். பெரியோஜினா ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு இராணுவ தந்திர வலையினால் நெப்போலியனை பிடித்துவிட அந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் அத்திட்டத்தின்படியே காரியங்கள் நடைபெறும் என்று உறுதியாக இருந்தபடியால் அந்த பிரெஞ்சு இராணுவம் பெரியோஜினா நதியை கடந்ததினால்தான் அழிந்து போயிற்று என்று வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். உண்மையில் பீரங்கிகளினாலோ மனித பலத்தினாலோ பெரியோஜினா நதியை கடந்ததினால் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமானது கிராஸ்னோவில் ஏற்பட்ட மகாபரிய நஷ்டத்தை விட எவ்வளவோ குறைவாகத்தான் இருந்தது. இவற்றை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. பெரியோஜினா நதியை கடந்ததில் உள்ள ஒரே முக்கியத்துவமானது ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கிறது. அதாவது எதிரி பின்வாங்கி போவதை துண்டித்துவிட முடியும் என்ற திட்டங்கள் எல்லாம் உபயோகமற்றவை என்பதை அது தெளிவாகவும் சந்தேகம் இல்லாமலும் நிரூபித்துவிட்டது. அதே மாதிரி பின்வாங்கி போகும் எதிரிக்கு பின்னால் சும்மா தொடர்ந்து செல்வது ஒன்றுதான் அப்பொழுது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்று குட்டுஜோவும் இராணுவத்தில் பெரும் பகுதியினரும் சொல்லி வந்தது மிகுந்த பொருத்தமான யோசனை என்பதையும் அது நிரூபிக்கிறது. பிரெஞ்சு கூட்டமானது வர வர அதிகமான வேகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது. தன்னுடைய எல்லையை போய் அடைய வேண்டும் என்பதில் அதனுடைய பலம் பூராவாக செலவிடப்பட்டு வந்தது. ஒரு காயமடைந்த பிராணியைப் போல அது ஓடிக்கொண்டிருந்தபடியால் அதனுடைய வழியில் போய் நிற்பது என்பது அசாத்தியமானது. இந்த உண்மையை நதிகளை கடப்பதற்கு அந்த இராணுவம் செய்த ஏற்பாடுகளை விட நதியை கடக்கும்போது பாலங்களில் உண்மையாக நடந்த காரியங்கள் நிரூபிக்கின்றன. பாலங்கள் முறிந்து விழுந்தபோது ஆயுதங்கள் இல்லாத சிப்பாய்களும்
மாஸ்கோவிலிருந்து வந்தவர்களும் பிரெஞ்சு போக்குவரத்து வாகனங்களில் இருந்த பெண்களும் குழந்தைகளும் கவலையினால் பீடிக்கப்பட்டவர்களாய் படகுகளில் கூட்டமாய் ஏறி நதியை கடந்தார்களே ஒழிய சரணடையவில்லை. அந்த பரபரப்பானது நியாயமானது. ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களின் நிலைமையும் துரத்தி கொண்டிருக்கின்றவர்களின் நிலைமையும் ஒரே மாதிரியாகவே மோசமாகவே இருந்தன. அவர்கள் தங்களுடைய மக்களோடு இருந்திருந்தால் தங்களுடைய கூட்டத்தாரிடமிருந்து ஒவ்வொருவரும் உதவியை நம்பியிருக்கலாம். ஆனால் சரணடைந்தவர்கள் அம்மாதிரியான பரிதாபகரமான நிலைமையில் இருந்த போதிலும் வாழ்க்கையின் அவசியமான தேவைகளை கேட்பதற்கு அவர்களுக்கு அவ்வளவு தூரம் உரிமையில்லாமல் இருந்தது. கைதியாக அகப்பட்ட பிரெஞ்சுக்காரர்களில் பாதி பேர்கள் வரையில் பசியினாலும் குளிரினாலும் மாண்டு போனார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டுமென்று ருஷ்யர்கள் நினைத்த போதிலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களை என்ன செய்வது என்பது ருஷ்யர்களுக்கு தெரியவில்லை. அந்த இராணுவ சேதமானது பிரெஞ்சுக்காரர்களுக்கு தெரியும். இதை தவிர்க்க வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். பிரெஞ்சுக்காரர்களிடம் மிகுந்த இரக்கம் கொண்ட ருஷ்ய கமாண்டர்களும் ருஷ்ய இராணுவத்தில் உள்ள பிரெஞ்சுக்காரர்களும் கூட அந்த கைதிகளுக்கு எவ்விதமான உதவியையும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தார்கள். ருஷ்ய இராணுவத்திற்கு ஏற்பட்ட அதே கஷ்டங்கள்தான் பிரெஞ்சு இராணுவத்திற்கும் ஏற்பட்டன. என்றாலும் பிரெஞ்சுக்காரர்கள் அந்த கஷ்டங்களினால் அழிந்து போனார்கள். நம்முடைய பசியால் வாடும் நமக்கு அவசியமான சிப்பாய்களிடமிருந்து ரொட்டியையும் ஆடைகளையும் எடுத்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுப்பது என்பது அசாத்தியமான காரியம். பிரெஞ்சு கைதிகள் தீங்கு செய்ய முடியாதவர்களாய் இருந்த போதிலும் அவர்கள் மீது குற்றமோ வெறுப்போ இல்லாமல் இருந்த போதிலும் அச்சமயத்தில் அவர்கள் ருஷ்யாவுக்கு அவசியம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருந்தும் சில ருஷ்யர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அம்மாதிரி செய்தவர்கள் விதிவிலக்கானவர்கள். பிரெஞ்சுக்காரர்களுக்கு பின்னால் அழிவு என்பது நிச்சயமாக இருந்தது. ஆனால் நம்பிக்கை என்பது அவர்களுக்கு முன்னால் தான் இருந்தது. அவர்களுடைய சாதனங்கள் எல்லாம் அழிந்து போயின. கூட்டமாக அவர்கள் சேர்ந்து ஓடுவது ஒன்றில்தான் அவர்களுடைய கதிமோட்சம் இருந்தது. அந்த ஒன்றின் மீதுதான் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஓடுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக பின்தங்கியவர்களால் துன்பங்கள் வளர்ந்தன. முக்கியமாக பெரியோஜினாவின் சம்பவத்திற்கு பின்னால். அந்த இடத்தில்தான் பீட்டர்ஸ்பர்க்கில் திட்டத்தினால் ஏற்பட்டதன் பலனாக ருஷ்யர்களுக்கு விசேஷமான நம்பிக்கைகள் ஏற்பட்டன. ருஷ்ய கமாண்டர்களுக்கு ஆத்திரம் அதிகமாக வளர்ந்தது. அவர்கள் தங்களை ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக குட்டுஜோவை குறை கூறிக்கொண்டும் இருந்தார்கள். பீட்டர்ஸ்பர்க்கின் பெரியோஜினா திட்டமானது தோற்று போனதற்கு காரணமாக குட்டுஜோவைத்தான் சொல்லுவார்கள் என்றும் எதிர்பார்த்து இருந்தார்கள். அதனால் அதிகமான அதிருப்தியும் இகழ்ச்சியும் மரியாதையோடு சொல்லப்பட்டபடியால் எந்தவிதமான தம் மீது குறை கூற முடியும் என்று குட்டுஜோ கேட்பதற்கு சாத்தியம் இல்லாமல் இருந்தது. அவரிடம் அவர்கள் சிரத்தையோடு பேசுவதில்லை. அவரிடம் வந்து அறிக்கையிடும் போதோ அல்லது அவருடைய அனுமதி கோரும்போதோ அம்மாதிரியாக செய்ய வேண்டியதாய் இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறவர்கள் போல காணப்பட்டார்கள். அவருக்கு பின்னால் கண் சிமிட்டுவார்கள். அவரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தவறாக நடக்கும்படி முயற்சிப்பார்கள். ஏனென்றால் அவரை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வயோதிகரிடம் பேசுவது உபயோகமற்றது என்று அவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டார்கள். தங்களுடைய திட்டங்களின் பெரும் மதிப்பை அவரால் உணர்ந்து கொள்ள முடியாது என்றும் அவருக்கு வழக்கமான வாக்கியங்களால் அவர் பதில் சொல்லுவார் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். தங்க பாலம் என்றும் கந்தலை அணிந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை கொண்டு எல்லையை கடக்க முடியாதென்றும் இம்மாதிரியான வாக்கியங்களை அவர் சொல்லுவார் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் முன்பே கேட்டிருக்கிறார்கள். உணவுப் பொருள்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றோ அல்லது துருப்புகளுக்கு ஜோடுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றோ அவர் சொல்லுவதெல்லாம் ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற விஷயங்களோ ரொம்ப சிக்கலான சாமர்த்தியமான விஷயங்கள். ஆகவே அவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் கிழவராகவும் புத்தி இல்லாதவராகவும் இருக்கிறார் என்றும் தாங்கள் உயர்பீடத்தில் இல்லாவிட்டாலும் தாங்கள்தான் மேதைகளான கமாண்டர்கள் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். மிகுந்த புத்திசாலியான கடற்படை தளபதியும் பீட்டர்ஸ்பர்க் வீரருமான விட்ஜென்ஸ்டைன் என்பவருடைய இராணுவம் தங்கள் இராணுவத்தோடு சேர்ந்த பின்பு இம்மாதிரியான மனோபாவமும் பேச்சுகளும் பரிவாரங்களில் உச்ச நிலையை அடைந்தன. குட்டுஜோவ் இதை கவனித்தார். இதை கண்டு அவர் பெருமூச்சு விட்டு தமது தோள்களை குலுக்கினார்.
பெரியோஜினா சம்பவத்திற்கு பின்னால் ஒரே ஒரு தடவைதான் அவர் கோபம் கொண்டு பெனிக்சனுக்கு பின்வரும் கடிதத்தை எழுதினார். பெனிக்சன் சக்கரவர்த்திக்கு தனியாக எழுதினார். இப்பொழுது குட்டுஜோவ் எழுதிய கடிதமானது: மேன்மை தங்கிய உமக்கு உடம்பு அசௌகரியமாய் இருப்பதால் இந்த குறிப்பு உமக்கு கிடைத்ததும் தயவு செய்து காலுகாவிற்கு புறப்பட்டு செல்லும். அங்கே மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியிடமிருந்து மேல் உத்தரவுகளை நீர் எதிர்பார்ப்பீராக. பெனிக்சன் புறப்பட்டு சென்ற பின்பு ஜாரேவிச் கான்ஸ்டைன்டைன் பாவ்லாவிச் என்ற கிராண்ட் டியூக் இராணுவத்தில் வந்து சேர்ந்தார். அந்த படையெடுப்பின் ஆரம்பத்தில் அவர் இராணுவத்தில் கலந்திருந்தார். பின்னால் குட்டுஜோவினால் இராணுவத்திலிருந்து அவர் அகற்றப்பட்டார். இப்பொழுது மீண்டும் இராணுவத்திற்கு வந்து சேர்ந்த பின்பு நமது துருப்புகளின் வெற்றிகள் மோசமாய் இருக்கின்றன என்றும் அவர்கள் முன்னேறுவது மெதுவாய் இருக்கிறது என்றும் சக்கரவர்த்தி மனவருத்தம் அடைந்திருப்பதாக குட்டுஜோவிடம் கூறினார். இன்னும் சில நாட்களில் சக்கரவர்த்தியே அந்த இராணுவத்தில் வந்து சேரப்போறதாகவும் கூறினார். வயோதிகரான குட்டுஜோவ் ராஜசபையிலும் இராணுவ விவகாரங்களிலும் மிகுந்த அனுபவம் அடைந்தவர். சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் சக்கரவர்த்தியின் விருப்பத்திற்கு விரோதமாக இந்த குட்டுஜோவ் தான் சேனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த குட்டுஜோவ் தான் பட்டத்து இளவரசரான கிராண்ட் டியூக்கை இராணுவத்திலிருந்து அகற்றினார். சக்கரவர்த்தியின் விருப்பத்திற்கு விரோதமாக தம்முடைய சொந்த அதிகாரத்தை உபயோகித்து மாஸ்கோவை கைவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த குட்டுஜோவ், அதே குட்டுஜோவ் இப்பொழுது தமது காலம் முடிவடைந்து விட்டது என்பதையும் தாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன என்பதையும் தமக்கு உள்ள அதிகாரங்கள் இப்பொழுது இல்லை என்பதையும் உடனே அறிந்து கொண்டார். இந்த விஷயங்களை ராஜசபையில் மனப்போக்கில் இருந்து அவர் அறிந்து கொண்டார் என்பதில்லை. இராணுவ காரியத்தில் தாம் செய்ய வேண்டிய வேலை முடிந்துவிட்டபடியால் தமது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதை அவர் ஒரு பக்கம் உணர்ந்தார். தளர்ந்து போன தம்முடைய உடல் வலிமையை அவர் உணர்ந்து அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் மற்றொரு பக்கத்தில் அவர் அறிந்தார். அருமையான வில்னா என்று அவர் அழைத்து வந்த வில்னாவுக்குள் நவம்பர் 29ஆம் தேதி அன்று குட்டுஜோவ் பிரவேசித்தார். அவருடைய உத்தியோக காலத்தில் இதுவரை 2 தடவை அவர் வில்னாவின் கவர்னராக வேலை பார்த்திருக்கிறார். யுத்தத்தினால் அந்த நகரம் எவ்விதமான சேதமும் அடையவில்லை. அந்த பணம் செழித்த பட்டணத்தில் பழைய நண்பர்களையும் சங்கங்களையும் மீண்டும் அவர் சந்தித்தார். அவற்றோடு அவருடைய வாழ்க்கையில் வெகு காலமாக அவருக்கு கிடைக்காமல் இருந்த சொகுசான வாழ்க்கையையும் அவர் அங்கே பெற்றார். திடீரென்று அவரால் சாத்தியமான வரையில் இராணுவத்தை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும் உள்ள கவலைகளை நீக்கிவிட்டு அவருக்கு முன்பு பழக்கமான அந்த அமைதியான வாழ்க்கையில் அவர் மூழ்கினார். அப்பொழுது சரித்திரத்தில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை பற்றியும் நடக்க வேண்டியிருக்கும் காரியங்களை பற்றியும் எவ்விதமான கவலையும் இல்லாதவரைப் போல காணப்பட்டார். ராஜ்யங்களை உடைப்பதிலும் துண்டுபடுத்துவதிலும் சிச்சாகோவ் என்பவர் மிகுந்த ஆர்வம் பெற்றவர். கிரீஸிலும் பின்னால் வார்சாவிலும் யுத்தம் நடத்த வேண்டும் என்று அவர்தான் முதலில் சொன்னார். ஆனால் அவரை எந்த இடத்திற்கு அனுப்புகிறார்களோ அங்கே போவதற்கு அவர் எப்பொழுதுமே விரும்புவதில்லை. சக்கரவர்த்தியோடு தைரியமாக பேசக்கூடியவர் என்று அவர் பெயர் பெற்றவர். 1811ஆம் வருஷத்தில் துருக்கியுடன் சமாதானம் செய்யும்படி குட்டுஜோவுக்கு புறம்பாக அவரை அனுப்பினார்கள். அவர் போவதற்கு முன்பாகவே ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திய பெருமை உண்மையில் குட்டுஜோவையே சேர வேண்டும் என்று அவர் சக்கரவர்த்தியிடம் சொன்னார். ஆகவே அதற்காக குட்டுஜோவ் தம்மிடம் கடமைப்பட்டிருக்கிறார் என்று சிச்சாகோவ் நினைத்து வந்தார். அந்த சிச்சாகோவ் தான் முதலாக குட்டுஜோவ் தங்கியிருக்கப் போகும் அரண்மனையில் சந்தித்தார். கடற்படை யூனிஃபாரத்தில் உடையணிந்து தொப்பியை தமது கையில் பிடித்து கொண்டு இராணுவ படை வீட்டின் அறிக்கையையும் அந்த நகரத்தின் சாவிகளையும் குட்டுஜோவிடம் கொடுத்தார். அந்த தள்ளாத வயோதிகரிடம் வாலிபர்கள் காட்டக்கூடிய மரியாதையோடு கூடிய இகழ்ச்சியானது பூரணமான தன்மையில் சிச்சாகோவிடம் காணப்பட்டது. குட்டுஜோவை பற்றி எம்மாதிரியாக குற்றம் குறைகள் கூறுகிறார்கள் என்பதை சிச்சாகோவ் அறிவார். அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது பாரைசாவில் அவரிடமிருந்து அபகரித்த பீங்கான் சாமான் வண்டிகள் திரும்பவும் அவரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தற்செயலாக குட்டுஜோவ் கூறினார். அப்படியானால் எனக்கு சாப்பிடுவதற்கு பிளேட்டுகள் இல்லை என்று நீர் நினைக்கிறீரா? டின்னர் கச்சேரிகளை நீர் கொடுக்க விரும்பினால் கூட அவற்றிற்கான பீங்கான் சாமான்கள் ஒவ்வொன்றையும் நான் கொடுக்க முடியும் என்று வேகத்தோடு சிச்சாகோவ் பதில் கூறினார். தம்முடைய தார்மீக நேர்மையை தாம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் காட்டுவதற்கு அவர் முயற்சித்தபடியால் குட்டுஜோவும் அதே மாதிரி ஆசையோடு இருப்பார் என்று மனோராஜ்யம் செய்தார். குட்டுஜோவ் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு நாசுக்கான புன்னகையோடு கூறினார்,
நான் என்ன சொன்னேனா? அதைத்தான். அதை மட்டுமே தான் நான் நினைத்து சொன்னேன். சக்கரவர்த்தியின் விருப்பத்திற்கு விரோதமாக இராணுவத்தின் பெரும் பகுதியை வில்னாவில் குட்டுஜோவ் நிறுத்தி வைத்திருந்தார். அந்த நகரத்தில் அவர் தங்கியிருந்த காலத்தில் அவர் மிக மிக அதிகமான மந்தத்தோடும் உடம்பு அசௌக்கியத்தோடும் இருந்ததாக அவரை சுற்றி இருந்தவர்கள் கூறினார்கள். இராணுவ காரியங்களை வேண்டா வெறுப்பாக அவர் கவனித்து வந்தார். எல்லாவற்றையும் தம்முடைய ஜெனரல்களிடமே விட்டுவிட்டு சக்கரவர்த்தியின் வருகைக்காக எதிர்பார்த்து வியர்த்தமான வாழ்க்கையை நடத்தி வந்தார். கோமகன் டால்ஸ்டாய், இளவரசர் வால்கோன்ஸ்கி, அராக்சிவ் இன்னும் மற்றவர்கள் அடங்கிய பரிவாரத்தோடு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து சக்கரவர்த்தி புறப்பட்டு 11ஆம் தேதி வில்னாவை வந்து அடைந்தார். தாம் பிரயாணம் செய்து வந்த உறைவணி வண்டியிலேயே தமது அரண்மனைக்கு நேராக போனார். உறைவணி கடுமையாக இருந்த போதிலும் நூற்றுக்கணக்கான ஜெனரல்களும் பரிவாரங்களும் இராணுவ அணிவகுப்பு யூனிஃபாரங்களை அணிந்து அந்த அரண்மனைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அதை தவிர இராணுவ மரியாதை செய்வதற்காக செமியோனோவ் பட்டாளத்தைச் சேர்ந்த ஒரு படைப்பிரிவும் அங்கே நின்று கொண்டிருந்தது. வாயில் நுரை தள்ளி கொண்டு இருந்த 3 குதிரைகள் பூட்டிய ஒரு உறைவணி வண்டியில் தூதர் ஒருவர் வேகமாக வந்து சேர்ந்தார். பின்னால் வருகிறார்கள் என்று அவர் கூச்சலிட்டார். கானாவ் நைட்ஸின் என்பவர் உடனே குட்டுஜோவிடம் சொல்லுவதற்கு முன்னறைக்கு விரைந்தார். குட்டுஜோவ் சேவகனின் விடுதியில் காத்து கொண்டிருந்தார். யூனிஃபாரம் அணிந்து தனது மார்பையெல்லாம் பதக்கங்களால் மறைத்து வயிற்றை சுற்றி ஒரு பட்டியை கட்டிக்கொண்டு பெரிய பருத்த உருவத்தோடு கூடிய அந்த வயோதிகர் முற்ற மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார். தமது தொப்பியை தலையில் சாய்த்து தரித்திருந்தார். கையுறைகளை கையில் வைத்து கொண்டு பக்கவாட்டில் படிகளில் இறங்கி மிகுந்த கஷ்டத்தோடு தெருவிற்கு வந்து சேர்ந்தார். சக்கரவர்த்தி தயாரித்திருந்த அறிக்கையை தமது கையில் வைத்திருந்தார். இங்கும் அங்கும் ஓடுவதும் குசுகுசுவென்று பேசுவதுமாக அங்கே காணப்பட்டன. மற்றொரு உறைபனி வண்டியை வேகமாக பறந்து வந்தது. அந்த வண்டியை நோக்கி எல்லாருடைய கண்களும் திரும்பின. அந்த வண்டியில் சக்கரவர்த்தியும் வால்கோன்ஸ்கியும் அமர்ந்திருப்பதை தூரத்திலேயே காண முடிந்தது. 50 வருஷ பழக்கத்தினால் இந்த காரியங்கள் எல்லாம் அந்த வயோதிக ஜெனரலுக்கு பரபரப்பை கொடுத்தன. தமது உடைகளை அவசரமாக அவர் தடவி விட்டு கொண்டு தமது தொப்பியை சரியாக வைத்து கொண்டு நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி அந்த உறைபனி வண்டியிலிருந்து இறங்கிய அதே வினாடியில் தமது கண்களை உயர்த்தி அவரை பார்த்து அவரிடம் தமது அறிக்கையை சமர்ப்பித்து தமது மிருதுவான தயவான குரலில் பேச ஆரம்பித்தார். குட்டுஜோவை தலையிலிருந்து பாதம் வரையில் வேகமாக சக்கரவர்த்தி நோட்டமிட்டுவிட்டு ஒரு வினாடி முகம் சுழித்து உடனே தன்னை சமாளித்து கொண்டு அந்த வயோதிகரிடம் தமது கைகளை நீட்டிக்கொண்டு சென்றார். அவரை தழுவிக்கொண்டார். இந்த ஆலிங்கனம் கூட அவருடைய உள்ளத்தில் வெகுகாலமாக இருந்து வந்த உணர்ச்சியினால் குட்டுஜோவிடம் ஒரு உணர்ச்சியை தோற்றுவித்தது. உடனே அவர் விம்மினார். அதிகாரிகளுக்கும் செமியோனோவ் காப்பாளர்களுக்கும் சக்கரவர்த்தி வந்தனம் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த வயோதிகரின் கையை அழுத்தி கொண்டு அவரோடு அரண்மனைக்குள் போனார். சேனாதிபதியோடு சக்கரவர்த்தி தனிமையாக இருந்தபோது ருஷ்ய இராணுவம் பிரெஞ்சுக்காரர்களை துரத்தி கொண்டு போவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுவதைக் கண்டு தமக்குள்ள அதிருப்தியை சக்கரவர்த்தி தெரிவித்தார். கிராஸ்னோவிலும் பெரியோஜினாவிலும் ஏற்பட்ட தவறுகளுக்காகவும் தமது அதிருப்தியை தெரிவித்தார். வெளிநாட்டில் தம்முடைய படையெடுப்பு உத்தேசங்களை பற்றியும் அவர் தெரிவித்தார். குட்டுஜோவ் எவ்விதமான பதிலோ அபிப்பிராயமோ தெரிவிக்கவில்லை. 7 வருஷங்களுக்கு முன்னால் ஆஸ்டர்லிச் போர்க்களத்தில் சக்கரவர்த்தியின் உத்தரவுகளை பெறும்போது அவருடைய முகத்தில் காணப்பட்ட பணிவான அபிப்பிராயம் எதுவுமில்லாத தோற்றமானது அவருடைய முகத்தில் இப்பொழுதும் தோன்றியது. படிப்பு அறையிலிருந்து கவிழ்ந்த தலையோடு குட்டுஜோவ் வெளியே வந்தார். அவர் நடன அறையை கடந்து வந்தபோது அவரை பார்த்து ஒரு குரல் பேசுவது கேட்டது. கலங்காத மேன்மை தங்கியவரே. குட்டுஜோவ் தமது தலையை உயர்த்தி வெகு நேரமாக கோமகன் டால்ஸ்டாயின் கண்களை பார்த்தார். அங்கே அவர் ஒரு வெள்ளித்தட்டை அவருக்கு முன்பாக நீட்டிக் கொண்டிருந்தார். அதில் ஒரு சிறிய பொருள் காணப்பட்டது. தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குட்டுஜோவால் அறிய முடியாதது போல காணப்பட்டார். திடீரென்று அவருக்கு நினைவு கூர்ந்ததைப் போல தோன்றினார். அவருடைய தடித்த முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பளிச்சிட்டது. அவர் தாழ்வாக தலை வணங்கி மரியாதையோடு அந்த வெள்ளித்தட்டிலிருந்த பொருளை எடுத்துக்கொண்டார். அதுதான் செயின்ட் ஜார்ஜின் முதல் வகுப்பு பதக்கமாகும். இந்த பதக்கத்துக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க.
செயின்ட் ஜார்ஜ் பதக்கமானது 1769 வருஷத்தில் மகா பெரிய கேத்ரின் சக்கரவர்த்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. யுத்தத்தில் வீரதீரங்களை காட்டியவருக்கு அது கொடுக்கப்பட்டது. அந்த பதக்கத்தில் முதல் வகுப்பானது மிக உயர்ந்த கௌரவம் கொண்டது. அதை கொடுப்பதே அபூர்வம். அந்த பதக்கத்தில் ஒரு நட்சத்திரமும் சிலுவையும் சேர்ந்திருக்கும். இப்போ நாவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதக்கத்தை குட்டுஜோவ் கையில் டால்ஸ்டாய் கொடுக்குறாரு, கோமகன் டால்ஸ்டாய் கொடுக்குறாரு அப்படின்றதோட இந்த அத்தியாயம் முடியுது. அத்தியாயம் 10 நிறைவுற்றது.